வெல்கம் வியூவர்ஸ். மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்க அமைதியான சிட்டி தான் பூனே. இன்னைக்கு இந்தியாவில் கிளீன் சிட்டியாகவும் கிரைம் ரேட் கம்மியா இருக்க ஸ்மார்ட் சிட்டியா உருவாகி இருக்கு. உலகம் முழுக்க இருந்து பல ஐடி தொழில்நுட்ப மையங்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இங்க ஒர்க் பண்றாங்க. அதற்கு அங்க இருக்க கவர்மெண்ட்டும் மக்களின் முயற்சியும் தான் காரணமா இருக்கு. இப்பேற்பட்ட பூனே சிட்டில 1976ல மக்கள் வீட்டை விட்டு வெளியில வரவே பயந்துருக்காங்க. 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியா 10 பேரை கொடூரமா கொல்றாங்க. இந்த பயங்கரத்தோட அச்சத்துல மக்கள் ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு வெளியில வரவே பயந்துருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் நைட் டைம்ல எல்லா தெருக்களிலும் ரோந்து போயிருக்காங்க. யார் அந்த 4 பேர்? ஏன் மக்கள் வீட்டை விட்டு வெளியில வர பயப்படுறாங்க? நான் மோகன்தாஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட்ரி டிகோட்ஸ். பூனே திலக் சாலையில் அமைஞ்சிருக்க காலேஜ் தான் அபினவ் கலா மகா வித்யாலயா. கலை மற்றும் வணிகவியல் துறையின் கீழ் பல்வேறு கோர்ஸ்ல ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வராங்க. அங்க படிச்ச 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ராஜேந்திர ஜக்கால், திலீப் சுதார், சாந்தாராம் கன்ஹோஜி, அப்புறம் முனாவர் ஹருண் ஷா. இந்த 4 பேரும் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல இல்லாம பொண்ணுங்க கிட்ட ராகிங் பண்றது, வழிப்பறி, திருட்டுன்னு பல்வேறு சமூக விரோத செயல்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க காலேஜ் ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற டைமை விட கட் அடிச்சுட்டு வெளியில சுத்துறது தான் வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. இந்த 4 பேருக்கும் கையில காசு இல்லாதப்ப காலேஜ் கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பைக்கை திருடி விற்கிறது, பணக்கார பசங்க தங்கி படிக்கிற ரூம்ல இருந்து விலை போற பொருட்கள் ஏதாவது இருந்தா திருடுறதுன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருந்திருக்காங்க. சின்ன சின்ன திருட்டு மூலம் கிடைச்ச பணத்தை வச்சு இவங்களால ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியல. அதனால பெருசா ஏதாவது செய்யணும்னு ஒரு கேங்க ரெடி பண்றாங்க. இந்த கேங்க வச்சு இவங்க படிக்கிற காலேஜ் பின்னால இருக்க ஹோட்டல் ஓனரோட பையன் பிரகாஷை கிட்னாப் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த பிரகாஷ் வேற யாரும் இல்ல, இந்த 4 பேரோட கிளாஸ்மேட் தான். அதனால பிரகாஷை கிட்னாப் பண்றது ஈஸி தான் முடிவு பண்ணிட்டு ஜனவரி 13, 1976 அன்னைக்கு மதியம் சுஹாஸ்னு இன்னொரு கிளாஸ்மேட்டை கூப்பிட்டு, பிரகாஷ் கிட்ட நாங்க பேசணும், அவங்க ஹோட்டலை எப்படி டெவலப் பண்றது பத்தின ஐடியா எங்க கிட்ட இருக்கு, போயிட்டு சொல்லு, விருப்பம் இருந்தா வந்து பார்க்க சொல்லு, இல்லனா ஓகேன்னு ஒரு பொய்யான சாக்கு போக்கு சொல்லி சுஹாஸை அனுப்புறாங்க. பிரகாஷ் இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் தயங்கிருக்காரு. ஏன்னா இந்த 4 பேரும் காலேஜ் கேம்பஸ்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க ஆளுங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ஹோட்டல் பிசினஸை எப்படி டெவலப் பண்றதுன்னு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. சரி என்னதான் போயிட்டு கேட்டு பார்ப்போம்னு டிசைட் பண்ணி அந்த 4 பேரையும் போயிட்டு பாக்குறாரு. முதல்ல இந்த 4 பேரும் பிரகாஷுக்கு ஆசை வார்த்தை காட்டி நம்ப வச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களோட மைண்ட் ஃபுல்லா பிசினஸ் பத்தம் தான் இருக்கு, நாங்க ஒரு பெரிய அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கோம், அதை உங்க ஹோட்டல் பிசினஸ்க்கு தரோம்னு ஒரு பொய்யான சாக்கு போக்கு சொல்லி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்க ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுறாங்க. இடம் பத்தாததால வேற ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. இதுவே உங்க ஹோட்டலை நீ பெருசுபடுத்தினா லாபமும் ரெட்டிப்பாகும்னு சொல்றாங்க. இதை கேட்ட பிரகாஷ், நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட பேசுறேன், அவர் உங்க ஐடியாவுக்கு ஓகே சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இந்த 4 பிரகாஷ விடுறதா இல்ல. நீ இப்படியே போயிட்டு பேசினா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, எங்களோட பணத்தை தரோம், எடுத்துட்டு போ, அப்பதான் உங்க அப்பா நம்புவாருன்னு பிரகாஷ டோட்டலா நம்ப வச்சிடுறாங்க. சரி எங்க கூட வான்னு பிரகாஷ கூப்பிட்டுட்டு கார்வே ரோட்ல இருக்க ஒரு ஷெட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான முகம் வெளிவருது. இவ்வளவு நேரம் ஆசை வார்த்தை பேசியிருந்த இந்த 4 பேரும் இதுக்கப்புறம் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காமிக்கிறாங்க. எங்களை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே பிரகாஷ்னு அப்படியே உங்களோட டோன் மாறுது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் அடிச்சு பயங்கரமா தாக்கி இறுக்கமா வாயில துணியை கட்டி, நாங்க சொல்ற மாதிரி உங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுது, இல்லனா இங்கேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. பிரகாஷ் பயந்துட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுதுறாரு. அப்பா என்ன கடத்திருக்காங்க, 25,000 பணம் கேட்கறாங்க, தரலனா என்ன கொன்னுடுவாங்க, இவங்க சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டு வந்து தாங்க, எக்காரணத்தை கொண்டும் போலீஸ் கிட்ட போகாதீங்க, மீறி போனீங்கன்னா என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது, இப்படிக்கு பிரகாஷ்னு லெட்டரை எழுத வச்சிருக்காங்க. பிரகாஷ அங்கேயே கட்டி போட்டுட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு இந்த 4 பேரும் பிரகாஷோட ஹோட்டல் மூடுற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அப்புறம் ஷட்டருக்கு கீழே இந்த லெட்டரை வச்சுட்டு வராங்க. மறுநாள் எப்பயும் போல பிரகாஷோட அப்பா ஹோட்டலை ஓபன் பண்ண வராரு. அங்க ஒரு லெட்டர் கிடக்கிறத பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் கேஷுவலா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு டவுட் வருது. நைட்ல இருந்து நம்ம பையன் வீட்டுக்கும் வரல, இப்ப சம்பந்தமே இல்லாம வாசல்ல ஒரு லெட்டர் கிடக்குதுன்னு பிரிச்சு பாப்போம்னு பாக்குறாரு. பிரகாஷோட ஹேண்ட் ரைட்டிங்ல இப்படிக்கு பிரகாஷ்னு எழுதிருக்கு. மேலும் பதட்டமாகறாரு. ஏன்னா பிரகாஷுக்கு வீட்டுல நிக்நேம் இருக்கு. எல்லோரும் அவரை தேவதாசன் தான் சின்ன வயசுல இருந்தே கூப்பிடுவாங்க. சர்டிபிகேட்ல மட்டும் தான் பிரகாஷ்னு இருக்கும். இதை படிச்சதும் தான் பையனுக்கு ஏதோ
ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா பதறிக்கிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு புகார் பண்றாரு. ஆனாலும் இந்த கும்பல் கேட்ட மாரி 25,000 பணத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துல போயிட்டு வச்சிருக்காரு. அப்படியே 2 நாள் போது. கேட்ட பணத்தை கொடுத்தும் பிரகாஷ அவங்க விடுவிக்கல. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கான்னு கேட்க. ஆனா அங்க இவருக்கு கிடைச்ச தகவல் பிரகாஷ 2 நாளுக்கு முன்னாடியே நைலான் கயிறால கழுத்தை நெரிச்சு கொன்னு இரும்பு பீப்பாயில அவரோட உடலை வச்சு அதுக்கப்புறம் கற்களை நிரப்பி பக்கத்துல இருந்த ஏரியில வீசி மூழ்க அடிச்சிருக்காங்க. இந்த 4 பேரும் பிரகாஷை கிட்னாப் பண்ணது பணத்தை வாங்கிக்கிட்டு ரிலீஸ் பண்றதுக்காக இல்ல. அவரை விட்டா இந்த 4 பேரும் மாட்டிப்பாங்க. அதனால பிரகாஷை கொல்றதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளானாவே இருந்திருக்கு. இப்போ காலேஜ்ல போலீஸ் விசாரணை நடக்குது. சுஹாஸ் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. லாஸ்டா எப்ப பிரகாஷை பார்த்தேன்னு கேட்டதுக்கு அவர் என்கிட்ட பேசிட்டு இந்த 4 பேர் கூட பேச போனாருன்னு சொல்றாரு. போலீஸ் இந்த 4 பேர்கிட்ட விசாரிக்கும் போது பிரகாஷ் ஹோட்டலை டெவலப் பண்றத பத்தி தான் பேசணும். அதுக்கப்புறம் நாங்க பிரகாஷை பார்க்கவே இல்லைன்னு ஒரு பொய்யான சாக்கு போக்கு சொல்லி இவங்க மேல சந்தேகம் வராம தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் இந்த கும்பல் சும்மா இல்ல. நைட் டைம்ல தனியா வரவங்களை அடிச்சு பணம் புடுங்கிறது, ஃபேமிலியோட நைட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வர பெண்கள் கிட்ட நகைகளை கொள்ளையடிக்கிறதுன்னு தொடர்ச்சியா திருட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதனாலேயே போலீஸ்க்கு ஏகப்பட்ட புகார்கள் வர தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நைட் டைம்ல எல்லா பகுதியிலையும் போலீஸ் ரோந்து பணியை தீவிரப்படுத்திருக்காங்க. இந்த 4 பேரும் இதுக்கப்புறம் வழிப்பறி பண்றது ரிஸ்க்னு தெரிஞ்சுக்கிட்டு புனேவில இருந்து கோலாப்பூர் சிட்டிக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருக்காங்க. கையில இருந்த காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பணத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. இந்த முறை வழிப்பறி பண்றதா இல்ல பணக்கார பிசினஸ்மேன் வீடா பார்த்து கொள்ளையடிச்சு செட்டில் ஆகிறது தான் இவங்களோட பிளானா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பணக்கார வீடுகளை நோட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு காம்பவுண்ட் செவரை ஏறி உள்ள குதிக்கிறாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு இவங்கள பாத்துட்டாரு. துரத்தி போய் பிடிக்கிறதுக்குள்ளார இந்த 4 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க போட்ட இந்த ஸ்கெட்ச் தோல்வியில முடிஞ்சதால மீண்டும் புனேவுக்கே திரும்புறாங்க. அக்டோபர் 31, 1976ஆம் ஆண்டு சிட்டி சென்டர்ல விஜயநகர் காலனியில் அமைஞ்சிருக்க அச்சுத் ஜோஷி அவரோட வீட்டை குறி வைக்கிறாங்க. இந்த வீட்டுல ஜோஷி, அவரோட மனைவி உஷா மற்றும் மகன் 3 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 4 பேரும் நைட்டு ஆள் நடமாட்டம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆள் நடமாட்டம் குறைஞ்சதும் ஜோஷியோட வீட்டு கதவை தட்டி கத்தியை காட்டி வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அப்போ அந்த வீட்டுல ஜோஷி மற்றும் அவரோட மனைவி மட்டும்தான் இருந்திருக்காங்க. 2 பேரையும் கை காலை கட்டி நைலான் கயிறால அவங்க கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொல்றாங்க. அப்படியே வீட்டுல பணம் நகை எதா இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது ஜோஷியோட மகன் ஆனந்த் வீட்டுக்குள்ள வராரு. அப்பா அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கும்பல் அவரையும் பிடிச்சி நிர்வாணமாக்கி வீட்டுல பணம் நகலா எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா உன்னையும் இதே மாதிரி கொன்னுடுவேன்னு மிரட்டிருக்காங்க. ஆனந்த் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அவரையும் விடல, அவரையும் கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொடூரமா கொல்றாங்க. இந்த கும்பல் இவங்களோட கைரேகை பதியாம இருக்க ரப்பர் கிளவுஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோப்ப நாய்கள் கண்டுபிடிக்காம இருக்க ஹெவி ஸ்மெல் இருக்க பர்ஃபியூமை வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறாங்க. சிட்டி சென்டர்ல இந்த 3 கொலை நடந்திருக்கிறதால மீடியா இந்த இஷ்யூவை பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு வருது. ஆனா கில்லரை பத்தின எந்த ஒரு க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த சம்பவத்தால அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்கள் பயத்திலையும் பீதியிலும் இருந்திருக்காங்க. இந்த 4 பேரும் 3 வாரம் வெயிட் பண்ணி அடுத்த அட்டம்ப்ட்ல இறங்குறாங்க. நவம்பர் 22, 1976 அன்னைக்கு ஈவினிங் சங்கர் சேத் ரோட்ல இருக்க யசோதிமதி பாஃப்னாவோட பங்களாவை குறி வைக்கிறாங்க. இந்த பங்களாவில் பாஃப்னா அப்புறம் அவங்களோட சர்வெண்ட் 2 பெண்கள் மட்டும் தான் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கும்பல் அங்க 3 பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஈஸியா சமாளிச்சிடலான்னு முடிவு பண்ணி பங்களா செவரை ஏறி குதிச்சு உள்ள இறங்குறாங்க. ஆனா அங்க நடந்ததோ இந்த 4 பேரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. பாஃப்னாவோட சர்வெண்ட் அந்த 2 பெண்கள் இந்த கும்பல் உள்ள வர்றத பார்த்துட்டு கையில கிடைச்ச ஆயுதங்களை எடுத்து இந்த 4 பேரையும் பலமா தாக்கியிருக்காங்க. பயந்த இவங்க அந்த பங்களாவில இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பெண்கள் தானே ஈஸியா சமாளிச்சிடலான்னு தலக்கணத்தோட நினைச்ச இந்த கும்பலுக்கு அவங்களோட எண்ணத்தை நொறுக்கிற வகையில அசிங்கமும் அவமானமும் மட்டும்தான் அங்க கிடைச்சது. அதுக்கப்புறம் பாஃப்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் எல்லா பக்கமும் விசாரணை பண்றாங்க. ஆனா இந்த முறையும் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. லாஸ்ட் அட்டெம்ப்ட் தோல்வியில முடிஞ்சதால இந்த கும்பல் அடுத்த 10வது நாளே இன்னொரு சம்பவத்துல இறங்குறாங்க. இந்த 4 பேரும் இந்த முறை ஒரு படி தாண்டி கொலவெறியோட உச்சத்துக்கே போறாங்க. டிசம்பர் 1, 1976 பூனே பண்டக்கர் ரோட்ல இருக்க அபியங்கர் அவரோட வீட்டை குறி வைக்கிறாங்க. அபியங்கர் அவர் யாருன்னா பூனேவில் ஃபேமஸான சமஸ்கிருத அறிஞரா இருந்திருக்காரு. மேலும் அந்த வீட்டுல அவருடைய மனைவி, மகன், மருமகள், பேரன், பேத்தி அப்புறம் ஒரு லேடி சர்வெண்ட்டும் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு ஈவினிங் அபியங்கரோட மகனும் மருமகளும் ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க.
இந்த கும்பல் யார் வராங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சரியா 8 மணிக்கு ஆள் நடமாட்டம் குறைஞ்சதும் அபியங்கரோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அபியங்கரோட பேரன் வெளியில போன அப்பா அம்மா தான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சு கதவை ஓபன் பண்றாரு. ஆனா அங்க வந்ததோ இந்த 4 பேரும். அவர் பேரனை பிடிச்சி உள்ள வேகமா தள்ளி விட்டுட்டு எல்லா கதவு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு அபியங்கரும் அவரோட மனைவி, பேத்தி, அப்புறம் அந்த லேடி சர்வெண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த கும்பல் அவங்க எல்லாரையும் பலமா தாக்கி கை கால்களை கட்டி போட்டு சத்தம் போடாம இருக்க வாயில துணியை வச்சு இறுக்கமா கட்டியிருக்காங்க. அபியங்கரோட பேத்தியை மட்டும் தனியா இழுத்துட்டு வந்து அவங்க கண் முன்னாடியே அவரோட பேத்தி ட்ரெஸ் எல்லாம் உருவி நிர்வாணப்படுத்துறாங்க. வீட்டுல பணம் நகலாம் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா உங்க பேத்திய எல்லார் முன்னாடியும் ரேப் பண்ணிடுவோம்னு மிரட்டி இருக்காங்க. அப்புறம் வீட்ல இந்த பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல லேடி சர்வெண்ட் கிட்ட அடி வாங்கினது இவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த அவமானம் தாங்க முடியாம அபியங்கரோட வீட்ல இருந்த லேடி சர்வெண்ட்டை நைலான் கயிறால கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொல்றாங்க. அதுக்கப்புறமும் இந்த 4 பேருக்கு கொலவெறி அடங்கல. அபியங்கர் அவரோட மனைவி, பேரம், பேத்தி ஒருத்தரா நைலான் கயிறால கழுத்தை இறுக்கி கொடூரமா அங்கேயே கொல்றாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லா ஹெவி ஸ்மெல் இருக்க பர்ஃபியூமை தெளிச்சு விட்டுட்டு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. நைட்டு 10 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போன அபியங்கரோட மகனும் மருமகளும் வீடு திரும்புறாங்க. இந்த பயங்கரமான சம்பவத்தை பார்த்த அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி எல்லார்கிட்டையும் உதவி கேக்குறாங்க. இதை பார்த்த பொதுமக்கள் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கொடூரமான கொலையை பத்தின செய்தி காட்டு தீ போல பூனே ஃபுல்லா பரவுது. பொதுமக்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வீட்டை விட்டு வெளியில வர்றதையே நிறுத்திட்டாங்க. முகம் தெரியாத யாராவது ஏரியா பக்கம் வந்தாலோ அங்க எங்கேயாவது நின்றாலோ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமா தியேட்டர்ல ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பூனே போலீஸ் கமிஷனர் கில்லரை கண்டுபிடிக்க சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் படிய எல்லா தெருவுக்கும் ரோந்து அனுப்புறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த 4 பேர் போலீஸை திசை திருப்பறதுக்காக வேற ஒரு சம்பவத்துல இறங்குறாங்க. இதுதான் அந்த கும்பலுக்கு தனக்கு தானே வளைச்ச வலைன்னு அப்போ தெரியல. இந்த 4 பேரோட காலேஜ் கிளாஸ்மேட் ஆன ஜெயந்த் அவர் தம்பி அனில அங்க இருக்க ஒரு சினிமா தியேட்டர்ல டிராப் பண்ணிட்டு படம் முடிஞ்சதும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஜெயந்தோட தம்பி அனில பார்த்த இந்த 4 பேரும் ஜெயந்த் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் சினிமா பார்க்க வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், படம் முடிஞ்சதும் வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பான்னு இந்த 4 பேர்கிட்ட அனில் சொல்றாரு. இத சாதகமா பயன்படுத்திக்க இந்த 4 பேரும் அங்கேயே ஒரு திட்டம் போடுறாங்க. தியேட்டர்ல படம் முடிஞ்சதும் அனில் கிட்ட வந்த இந்த 4 பேரும் உங்க வீட்டு சைடு தான் போறோம், வா உன்னை இறக்கி விடுறோம்னு சொல்றாங்க. அனில் முதல்ல தயங்குறாரு. ஜெயந்த் வருவான், அவன் கூட போறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 4 பேரும் அனில விட்டுறதா இல்ல. எப்படியும் போற வழியில ஜெயந்த் ஆப்போசிட்ல தான் வருவான், அப்புறம் நீ அவன் கூட போன்னு அனில் மனசை மாத்தி இவங்களோட பைக்ல ஏத்திக்கிறாங்க. அனிலோட வீட்டுக்கு போற வழி இல்லாம வேற ஒரு ரூட்ல போறாங்க. ஏன் இந்த ரூட்ல போறீங்கன்னு அனில் கேக்குறாரு. அதுக்கு இந்த 4 போற வழியில ஒரு ஷெட் இருக்கு, அங்கதான் ஜெயந்த் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்பான்னு அனில ஏமாத்தி கூப்பிட்டு போறாங்க. அது எந்த ஷெட்னா இந்த 4 பேரும் முதல்ல பிரகாஷ கொலை பண்ணாங்கல்ல அதே ஷெட் தான். இப்போ ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. வா ஜெயந்த் உள்ளதான் இருப்பான்னு அனில உள்ள கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமா தாக்கி மீண்டும் அதே நைலன் கயிறால அனிலோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. இறந்த அனிலோட உடலை ஒரு ஏணில கட்டி அதுல சில பாறைகளும் சேர்த்து வச்சு கட்டி பிரகாஷ் உடலை வீசின அதே ஏரியில அனிலோட உடலையும் வீசுறாங்க. ஆனா இந்த முறை இந்த 4 பேரும் அவங்களுக்கே தெரியாம போலீஸ்க்கு ஒரு க்ளூவை விடுறாங்க. அதுதான் இது வரைக்கும் எல்லாரையும் கொல்ல பயன்படுத்தின நைலான் கயிறு. இந்த கயிறுல தான் அனிலோட உடம்ப ஏணில கட்டியிருக்காங்க. மறுநாள் ஆற்று ஓரமா இறந்த அனிலோட உடல் கரை ஒதுங்கி இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த மக்கள் உடனே போலீஸ்க்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு ஏசிபி மதுசூதனும் அப்புறம் ஸ்பெஷல் டீமும் வந்துடுறாங்க. அனிலோட உடலை அட்டாப்சி பண்ணதுல இதுக்கு முன்னாடி நடந்த 9 கொலைகளும் இப்ப நடந்த அனிலோட கொலையும் சேம் பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. இறந்த 10 பேரும் நைலான் கயிறால தான் கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரே கேங் தான் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ்க்கு இந்த முறை க்ளூ கிடைக்குது. ஏசிபி மதுசூதனும் ஸ்பெஷல் டீமும் சேர்ந்து அடுத்து ஒரே வாரத்துல இந்த 4 பேரையும் கண்டுபிடிச்சி சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றாங்க. எப்படின்னா இந்த 4 பேரும் தான் லாஸ்டா அனில பைக்ல கூப்பிட்டு போனது அந்த ஏரியாவில் வந்த பொதுமக்கள் பார்த்ததா சாட்சி தெரிவிச்சிருக்காங்க. கில்லர் இவங்க தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, வெறும் சந்தேகத்தின் பேர்ல மட்டும் தான் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த 4 பேரையும் கூப்பிட்டு வந்து தனித்தனியா விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க போலீஸ்க்கு எப்படி பதில் சொல்லணும்னு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதால முன்னுக்கு பின் முரணா வாக்குமூலம் அளிக்கிறாங்க. போலீஸ்க்கு இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காததால இந்த 4 பேரையும் ரிலீஸ் பண்றாங்க. ஆனாலும் இவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை பத்தி காலேஜ்ல முழுமையா விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட பிரகாஷ லாஸ்டா பார்த்த சாட்சி சுஹாஸ்
போலீஸ் கிட்ட தீர விசாரிக்கிறாங்க. அங்க இருந்து தான் போலீஸ்க்கு எல்லா உண்மைகளும் ஒண்ணா தெரிய வருது. கார்வே ரோட்ல இருக்க ஷெட்டுக்கு இந்த 4 பேர் தான் லாஸ்டா பிரகாஷை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் திரும்பவே இல்லைன்னு சுஹாஸ் எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே போலீஸ் கார்வே ரோட்ல இருக்க அந்த ஷெட்டை முழுமையா சோதனை போடுறாங்க. இந்த 4 பேரும் இதுவரைக்கும் கொள்ளையடிச்ச பொருட்களை எல்லாம் அந்த ஷெட்ல தான் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிடுச்சு. மார்ச் 30, 1977 இந்த 4 பேரையும் எவிடன்ஸோட போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில 10 கொலைகளும் நாங்க தான் பண்ணோம்னு எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிறாங்க. செப்டம்பர் 28, 1978 இந்த 4 பேருக்கும் கோர்ட்ல மரண தண்டனை விதிக்கப்படுது. மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையா மாத்த சொல்லி இந்த 4 பேரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஆனா ஜனாதிபதி இவங்களோட கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவங்களால உயிர் இழந்த குடும்ப உறுப்பினர்கள் நாடு முழுவதிலும் இருந்து இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் சரின்னு 1000 பேருக்கு மேல பெட்டிஷன்ல சைன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இறுதியா நவம்பர் 27, 1983 ராஜேந்திர ஜக்கல், திலீப் சுதர், சாந்தாராம் கன்ஹோஜி, முனாவர் ஹருண் ஷா இந்த 4 பேரும் தூக்கிலிடப்படுறாங்க. இப்போ வீடியோவோட கருத்துக்கு வருவோம். இந்த 4 பேரும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம பணத்துக்காக அவங்க கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னாங்க. அதே மரண தண்டனை இவங்களுக்கு விதிக்கப்படும் போது அதை ஆயுள் தண்டனையா மாத்த சொல்லி கேட்கறது சரிதானா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.